திமுக கூட்டணியில் இருந்த விசிக, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் போன்ற கட்சிகள் தமிழக சட்டமன்ற தேர்தல் வெளியான நாள் முதலே கூட்டணியை விட்டு தாவேகா பக்கம் திரும்பியது. திமுக தனித்து விடப்பட்டதாகவும் தாவேகா தான் இனி தமிழக அரசியல் என்று கூறி வந்த நிலையில் முதல்வருக்கு ஆப்பு வைத்து சென்றுள்ளது கம்யூனிஸ்ட் கட்சி. தமிழக அரசியலில் 50 ஆண்டுகளுக்கு மேல் ஆட்சியில் பங்கு என்ற முழக்கத்தில் இருந்த நிலையில் தாவேகா பக்கம் பல கட்சிகள் திரும்பியது. ஆனால் தற்போது உள்ளாட்சி தேர்தலை மையப்படுத்தி கூட்டணி கட்சிகள் எல்லாம் திசை திரும்பியுள்ளன. கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் நல்லெண்ணுவின் சிலை திறப்பு விழா சென்னை வண்ணாரப்பேட்டையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் எதிர்க்கட்சி தலைவரும் திமுக இளைஞரணி தலைவருமான உதயநிதி ஸ்டாலினும் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியனும் ஒன்றாக பங்கேற்றனர். தாவேகா அரசுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் வெளியிலிருந்து ஆதரவு அளித்து வரக்கூடிய நிலையில் உதயநிதி ஸ்டாலினும் வீரபாண்டியனும் ஒன்றாக ஒரே நிகழ்ச்சியில் பங்கேற்றிருப்பது அரசியல் வட்டாரத்தில் கவனம் பெற்றுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய வீரபாண்டியன், திமுகவுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் கொள்கை ரீதியில் உறவு உள்ளது என்றார். இது குறித்து வீரபாண்டியன் கூறுகையில், திமுகவுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் நீண்ட நெடுங்கால நெருங்கிய கொள்கை உறவு உள்ளது. எங்களின் எதிரி RSS, பாஜக தான். சமரசம் செய்யாமல் அரசியலில் எதிர்க்கிறோம். அரசியலில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். நிலைப்பாடுகள் மாறுபடலாம். திமுக, அதிமுக, தாவேகா போன்ற இயக்கங்களை ஜனநாயக இயக்கங்களாகவே நாங்கள் பார்க்கிறோம். சட்டத்தின் ஆட்சி முறையை பாஜக நெருக்கடிக்கு உள்ளாக்கியுள்ளது என்றார். இதன் மூலம் தாவேகாவுக்கு கொடுத்த ஆதரவிலிருந்து கம்யூனிஸ்ட் கட்சி பின்வாங்க துவங்கியுள்ளதாக பார்க்கப்படுகிறது. ஒருபுறம் பாமக கட்சியை தாவேகா தனது பக்கம் கொண்டு வரும் எண்ணத்தில் இருக்கும் நிலையில் பாமக உள்ளே வந்தால் விசிகாவும் தனது ஆதரவை திரும்ப பெற்று திமுக பக்கம் செல்லும் என்றே கூறப்படுகிறது. இதனால் கூட்டணி கட்சியை உள்ளாட்சி தேர்தல் வரை தக்க வைக்க வேண்டும் என்ற முடிவில் தாவேகா செயல்பட்டு வருகிறது. ஆனால் திருமாவளவன் அதற்கு முன்னதாகவே மீண்டும் திமுக பக்கம் சென்றாலும் ஆச்சரியம் இல்லை என்றே சொல்லப்படுகிறது. ஏற்கனவே திமுக தலைவர் ஸ்டாலின் புதிய ஆட்சிக்கு 2 மாதம் கொடுப்போம் என பேசியிருந்த நிலையில் தற்போதுள்ள கூட்டணி கட்சி எல்லாம் வெளியேறும் எண்ணத்தில் இருப்பது முதல்வர் விஜய்க்கு தலையை சுற்ற வைத்துள்ளதாக கூறப்படுகிறது.